ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஆர் vlogs. நம்ம இதுக்கு முன்னாடி பீட்டா ப்ரீடிங் டே 3 பார்த்துருந்தோம். இது பீட்டா ப்ரீடிங் டே 4. இன்னைக்கு 2 மேலும் நல்லா பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் என்ன ஒரு சோகம்னா, ஒரு இதில் மட்டும் கெட்டலை. அதனால நம்ம அதை இன்னும் ஒரு நாள் கழித்து பார்ப்போம். இப்போ ஆல்மண்ட் லீஃப்லாம் முங்கிருச்சு. அதனால பபுள் நெஸ்ட் வந்து தனியாக தான் கட்டியிருக்கு. தனியாக கட்டத்தில் என்ன ஆகும்னா, காற்று அடிக்கிறதுல இல்லை இது மீன் நகரத்தில் வந்து உடஞ்சிரும். அதனால நம்ம வந்து பிளாஸ்டிக் கவரே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி வைக்கிறதுல என்ன ஆகும்னா, அதுக்கு அடியில் கட்டத்தில் காற்று அடிக்கிறதுல பபுள் நெஸ்ட் உடையாமல் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஃபீமேல் ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபீமேலை வந்து மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். நம்ம வேகமாக ரிலீஸ் பண்ணிட்டோம்னா மேல் வந்து பயந்து போய் ஃபீமேலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். அதே சமயத்தில் பபுள் நெஸ்ட்டும் உடையாமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து அடுத்த பார்ட்டில் பீட்டா ப்ரீடிங் டே 5ல் நம்ம எப்படி பபுள் நெஸ்ட்டில் எக் லே பண்ணிருச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுங்கிறதெல்லாம் அடுத்த டே 5ல் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.